Subscribe now and press the bell icon. Never miss an update. Problem number 9 பாருங்க. The angle of elevation of top of the building from foot of the tower is 30 degree. ஸோ ஒரு டவர் இருக்குது, அந்த டவரோட ஃபுட்ல இருந்து பில்டிங்கோட டாப் இருக்கிற எலிவேஷன் வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த டவர், அதாவது டவரோட டாப் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த பில்டிங்கோட ஃபுட்ல இருந்து 60 டிகிரி எலிவேஷனில் இருக்குது. இஃப் த டவர் இஸ் 50 மீட்டர் ஹை, ஸோ டவரோட ஹைட் வந்து 50 மீட்டர், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பில்டிங்கோட ஹைட் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிங்க. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த பில்டிங் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர். ஸோ டவரோட ஃபுட்லேருந்து பில்டிங்கோட டாப் வந்து 30 டிகிரி எலிவேஷனில் இருக்குது. இதுவே வந்து பில்டிங்கோட ஃபுட்லேருந்து டவரோடைய டாப் வந்து 60 டிகிரி எலிவேஷனில் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா, பில்டிங் வந்து கம்மியான உயரத்தில் இருக்குது, அதனால தான் வந்து பில்டிங்கோடைய டாப்போடைய எலிவேஷன் வந்து 30 டிகிரி தான் இருக்குது. இதுவே டவரோடைய டாப்போடைய எலிவேஷன் வந்து 60 டிகிரி இருக்குது. அப்படின்னா என்ன மீனிங்னா, டவரோடைய ஹைட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிங்க. இவங்க கொடுத்துருக்கிறது 2 எலிவேஷன் கொடுத்துருக்குறாங்க. பில்டிங்கோட பாட்டம்லேருந்து டவரோடைய டாப்பு, டவரோடைய பாட்டம்லேருந்து பில்டிங்கோடைய டாப்பு. ஸோ டவரோடைய பாட்டம்லேருந்து பில்டிங்கோடைய டாப் வந்து 30 டிகிரி தான் இருக்குது. பில்டிங்கோடைய பாட்டம்லேருந்து டவரோடைய டாப் வந்து 60 டிகிரி இருக்குது. அப்படின்னா என்ன மீனிங்னா, பில்டிங் ஹைட் வந்து டவர் ஹைட்டை விட கம்மி, அதனால தான் வந்து டவர் டாப் இருக்கிற எலிவேஷன் 30 டிகிரி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த பில்டிங் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர் இஸ் 30 டிகிரி. ஸோ ஃபுட்டோட டவர்லேருந்து பில்டிங்கோட எலிவேஷன் 30 டிகிரி. அடுத்தது, and the angle of elevation of the top of the tower, டவரோடைய டாப் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த பில்டிங்கோடைய ஃபுட்ல இருந்து 60 டிகிரி. அப்படின்னா இந்த டவர் வந்து ஹைட் அதிகமாக இருக்குது. இஃப் த டவர் இஸ் 50 மீட்டர் ஹை, ஸோ டவரோடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டர், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பில்டிங்கோடைய ஹைட் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. அந்த பில்டிங்கோடைய ஹைட் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நேம் கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன், இதை சின்னு எடுத்துக்கிறேன், இதை டின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுதானே டவர். ஸோ இது வந்து 50 மீட்டர் ஹைட்டு. இந்த ஹைட் வந்து நமக்கு தெரியாது, பில்டிங்கோடைய ஹைட் வந்து நமக்கு தெரியாது. இது வந்து 30 டிகிரி எலிவேஷன், இது வந்து 60 டிகிரி எலிவேஷன். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு இருக்குது. ஸோ 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி 2 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் இருக்கிற காமன் சைடை யூஸ் பண்ணால் தான் நம்மளால் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த பில்டிங்கோடைய ஹைட் தேவை, ஹச் தேவை. அப்படின்னா நம்ம இந்த காமன் சைடு, இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் காமன் சைடு என்ன அப்படின்னா இந்த பேஸ் தான் காமன் சைடு. ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் ஹைட்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போது ஆங்கிள் தெரிஞ்சு ஒரு சைடு தெரிஞ்சு எக்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 60 டிகிரி இந்த ட்ரையாங்கிளுக்கு ஆங்கிள் தெரியுது, ஆப்போசிட் சைடு தெரியுது, ஆப்போசிட் சைடு 50 மீட்டர், அட்ஜசன்ட் சைடு நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம எக்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதாவது டவரோட ஹைட்டை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த எக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம பில்டிங்கோடைய ஹைட் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எழுதிக்கலாம் ஏபின்றது இந்த இடத்துல டவர். ஸோ அந்த ஹைட் வந்து கொடுத்துருக்குறாங்க 50 மீட்டர். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிடி தான் நமக்கு கொடுத்துருக்குற பில்டிங். ஸோ இதோட ஹைட் நமக்கு தெரியாது, ஸோ அதனால் ஹெச் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ்ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டவர் அண்ட் பில்டிங். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நமக்கு இந்த ஆங்கிள் தெரிஞ்ச இந்த பெரிய ட்ரையாங்கிளை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிளை நான் யூஸ் பண்ணி ஆப்போசிட் சைடு நமக்கு தெரியுது, adjacent side நமக்கு தெரியல. ஸோ நான் இதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா கவனிங்க.
நமக்கு வந்து தீட்டா தெரியுது, ஆப்போசிட் சைட் தெரியுது, அட்ஜசன்ட் சைட் நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஆப்போசிட் அட்ஜசன்ட்லாம் வர மாதிரி நமக்கு ஆங்கிள் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ வேணும்னா அது நம்ம tan தீட்டா எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸோ இந்த ஏபிடி எடுத்துக்கிறேன். ஏபிடினா என்னென்னு தெரியுது இல்லையா? ஸோ இந்த ஏபி இந்த டி. ஓகேங்களா? ஸோ இதில் நான் tan ரேஷியோ எடுக்க போகிறேன். ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட். ஓகேங்களா? ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா வந்து 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட். ஸோ ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மீட்டர், ஹைட் வந்து 50 மீட்டர்னு தானே இருக்குது, 50 மீட்டர் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து எக்ஸ் மீட்டர், அட்ஜசன்ட் சைட் எக்ஸ் மீட்டர். ஸோ tan 60 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா √3. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 50 டிவைடட் பை எக்ஸ். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் √3 இன்ட்டு எக்ஸ். ஸோ எக்ஸ் எங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √3 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 50. ஸோ இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 50 டிவைடட் பை √3. ஸோ டினாமினேட்டரில் இந்த மாதிரி √3 வரக்கூடாது. ஸோ √3ஆல் மல்டிப்ளை பண்ணி √3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ √3ஆல் மல்டிப்ளை பண்ணி √3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 50 √3 டிவைடட் பை √3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 வரும். ஸோ 50 √3 பை 3 மீட்டர். ஸோ இது என்ன அப்படின்னா எக்ஸோடைய வேல்யூ. இந்த எக்ஸோட வேல்யூ இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதுக்குமே வந்து நம்ம tan எடுத்துக்கலாம். ஏன்னா ஆங்கிள் இருக்குது, ஆப்போசிட் சைடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட் சைடு எக்ஸ் அது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிடி. ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட். நான் இதை எடுத்துக்கிறேன் இல்லையா? அப்போ tan இந்த இடத்துல ஆங்கிள் வந்து 30 டிகிரி, ஆப்போசிட் சைடு வந்து ஹைட்டு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து எக்ஸ். ஆப்போசிட் சைடு ஹைட், அட்ஜசன்ட் சைடு எக்ஸ். ஸோ tan 30 டிகிரியோட வேல்யூ தெரியும். tan 30 டிகிரி வந்து 1/√3 which is equal to h divided by x. ஸோ இது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் நமக்கு h தான் தேவை, அதனால் அந்த x அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ x அந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா h equal to 1/√3 இன்ட்டு எக்ஸ்ன்னு வந்துடும். எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1/√3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் 50√3 டிவைடட் பை 3 which is equal to h. ஸோ இந்த இடத்துல √3க்கு √3 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ h equal to 50/3 மீட்டர். ஓகேங்களா? ஸோ 50/3 மீட்டர். ஸோ இது வேணால் நம்ம டிவைட் பண்ணி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கூட போட்டுக்கலாம். ஸோ 50யை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 3s are 3, 2 20, 6 3s are 18, 2 பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்தா 20 அகைன். ஸோ இது நம்ம பாயிண்ட் வைக்க தேவையில்ல, நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் போட்டுக்கலாம். h equal to quotient 16 டிவைடண்ட் 3 ரிமைண்டர் 2. ஸோ 16 2/3 யூனிட் மறக்காமல் எழுதணும், மீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹைட் ஆஃப் த பில்டிங் h equal to 16 2/3 meter. Two poles of equal heights are standing opposite each other on either side of the road. ஸோ ஒரு ரோடில் ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவலாக ஹைட் இருக்கிற போல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் ரோடுன்னு எடுத்துக்கோங்க. இதில் ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவல் ஹைட், இந்த ஹைட்டும் இந்த ஹைட்டும் ஈக்குவல் ஹைட் இருக்கிற ரெண்டு போல்ஸ் இருக்குது. either side of the road which is 80 meter wide. ஸோ அப்போ ரோடோட வித்து கொடுத்துருக்காங்க. இந்த ரோடோட வித் வந்து எவ்வளோ அப்படின்னா 80 மீட்டர். ஓகேங்களா? from a point between them on the road. ஸோ இந்த போலுக்கும் இந்த போலுக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்குது.
அந்த பாயிண்ட்ல இருந்து the angle of elevation of top of the poles. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து angle of elevation of top of the poles. ஸோ இந்த போல்ஸோட டாப்புக்கு இருக்கிற எலிவேஷன் வந்து 60 டிகிரி 30 டிகிரி. ஆக்சுவலாக இது 60 டிகிரி இருக்குது. அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த பாயிண்ட் வந்து 60 டிகிரி இருக்குதுன்னா ஒரு போலுக்கு பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பக்கத்தில் இருந்து பார்த்தா தான் அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் 60 டிகிரியாக இருக்கும், இது வந்து 30 டிகிரியாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், பாயிண்ட்டை வந்து ஒரு போலுக்கு பக்கத்தில் வச்சுக்கிறேன். அந்த போலில் இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. ஏன்னா ரொம்ப ஹைட்டாக அதாவது அந்த பாயிண்ட்லேருந்து இப்படி பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நமக்கு குறையுது இல்லையா. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல்ஸ். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த போல்ஸோடைய ஹைட் கண்டுபிடிக்கணும். அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த போல்ஸ். ஸோ அந்த பாயிண்ட் வந்து போல்ஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது 60 டிகிரி, இது வந்து 30 டிகிரி. ஸோ 30 டிகிரினா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதால ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நமக்கு குறையுது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இது வந்து நமக்கு டோட்டலாக 80 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து இந்த வித் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 80 மீட்டர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு போலை வந்து நான் இது ஏபின்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு போல் வந்து நான் சிடி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த போலோட ஹைட் ஹெச், இந்த போலோட ஹைட்டும் ஹெச் தான். ஏன்னா ரெண்டு போலுமே ஈக்குவல் ஹைட்டில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பாயிண்டில் இருந்து அதாவது ஒரு போலில் இருந்து அந்த பாயிண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இன்னொரு போலில் இருந்து அந்த பாயிண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் 80, இது வரைக்கும் எக்ஸ் அப்படின்னா அப்போ இது வந்து 80 மைனஸ் எக்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து 80 மைனஸ் எக்ஸ், இது எக்ஸ்னா இது வந்து 80 மைனஸ் எக்ஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போது இதை வச்சு நம்ம ஹைட் கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அதாவது எக்ஸ் கண்டுபிடிச்சா அந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நான் தனித்தனியாக எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா. இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன், அதே மாதிரி இந்த சைடு இந்த ட்ரையாங்கிள் எடுத்து தனித்தனியாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஆங்கிள் இருக்குது, ஆப்போசிட் சைடு இருக்குது, அட்ஜசன்ட் சைடு இருக்குது. இதில் ஆங்கிள், ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஆர் பர்பண்டிகுலர் அட்ஜசன்ட்னா நம்ம டேன் யூஸ் பண்ணணும். நமக்கு இந்த ஏபியில் ஒர்க்கு கிடையாது, ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை எழுதிக்கலாம். ஏபின்றது போல் 1, சிடிங்கிறது போல் 2, பிங்கிறது பாயிண்ட்ஸ் ஆன் கிரவுண்ட். ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா tan தீட்டா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிபி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு tan தீட்டா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட், tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட், tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து ஏபி, அட்ஜசன்ட் சைடு வந்து பிபி. ஓகேங்களா. ஸோ இதை எடுத்து பாருங்கள், இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு வந்து ஏபி, அட்ஜசன்ட் சைடு வந்து பிபி. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து ஹெச், அட்ஜசன்ட் சைடு வந்து 80 மைனஸ் எக்ஸ். tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து ஹெச், அட்ஜசன்ட் சைடு வந்து 80 மைனஸ் எக்ஸ். ஸோ tan 30 டிகிரியோட வேல்யூ நமக்கு தெரியும் 1/√3 விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை 80 மைனஸ் எக்ஸ். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹெச்சோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஹெச் ஈக்குவல் டு இந்த 80 மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் 80 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை √3, இது மேலே வந்துடும் 80 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை √3. ஆக்சுவலாக இது இதுக்கு மேலே ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டு அன்னவுன் இருக்குது. அதனால் இதை அப்படியே வச்சுக்கோங்க. இது ஆன்சர் கிடையாது, பட் இது நான் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி இந்த சைடு இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு, நான் இப்போ எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன்னா ட்ரையாங்கிள் சிடிபி, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இதில் tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து சிடி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து பிடி. ஸோ இப்போ இதில் tan ஆங்கிள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். tan 60 டிகிரி ஈக்குவல் டு சிடியோட வேல்யூ ஹெச், ஆப்போசிட் சைடு ஹெச், பிடியோட வேல்யூ எக்ஸ். tan 60 டிகிரி நமக்கு தெரியும் √3, tan 60 டிகிரியோட வேல்யூ √3 ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை எக்ஸ். ஸோ
ஸோ இதுலையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹெச் தான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஹெச் ஈக்குவல் டு √3 இன்ட்டு எக்ஸ், ஹெச் ஈக்குவல் டு √3 இன்ட்டு எக்ஸ். ஸோ இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்க போகிறேன். நல்லா கவனிங்க, ஈக்குவேஷன் 1லையும் நான் ஹெச் கண்டுபிடிச்சிருக்கேன், ஈக்குவேஷன் 2லையும் நான் ஹெச் கண்டுபிடிச்சிருக்கேன். இது ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. ஸோ இதில் எக்ஸ் இதில் என்ன, ஹெச்சோட வேல்யூ என்ன, 80 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை √3 ஈக்குவல் டு, இதில் ஹெச்சோட வேல்யூ என்ன, √3 இன்ட்டு எக்ஸ். இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணேன். அதாவது இதில் இருக்கிற ஹெச் வேல்யூவும் இதில் இருக்கிற ஹெச் வேல்யூ. ஸோ இதிலேருந்து நான் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த √3 எந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க. 80 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு √3 இன்ட்டு இந்த √3 இந்த பக்கம் வந்ததுன்னா √3 எக்ஸ். இது மல்டிப்ளிகேஷனில் வந்துடுச்சு. அப்போ 80 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு √3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √3 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். ஸோ ஸ்கொயருக்கு ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ 80 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3x வரும். ஸோ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த எக்ஸையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. 3x மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் எக்ஸ். 80 ஈக்குவல் டு 3xஐயும் எக்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா 4x. ஸோ இதில் எக்ஸ் தான் வேணும். இந்த 4 அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் டிவைடட் பை 4, 1 4 இஸ் 4, 2 4s are 8. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர். எக்ஸோட வேல்யூ 20 மீட்டர். எக்ஸுன்றது என்ன, அந்த டயக்ராமில் பாருங்கள். எக்ஸுன்றது இந்த பாயிண்ட், ஒரு போலில் இருந்து பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அது எக்ஸ். அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். distance of the point from one pole which is equal to, அதுதான் x, அது வந்து 20 மீட்டர். இதே மாதிரி distance of the point from other pole, இன்னொரு போல்ல இருந்து என்ன டிஸ்டன்ஸ் வரும், from other pole. ஸோ அதுதான் நம்ம 80 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா அந்த டயக்ராமில். ஸோ அந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தது இல்லையா. ஸோ இது டோட்டல் வந்து 80 அப்படின்னா, இப்போ இது எக்ஸ்னா இது வந்து 80 மைனஸ் எக்ஸாக இருக்கும். அப்போ 80 மைனஸ் எக்ஸ்னா 80 மைனஸ் எக்ஸோட வேல்யூ 20, 80ல் 20 மைனஸ் பண்ணிங்கன்னா 60 மீட்டர். அப்போ அவங்க கேட்டது கண்டுபிடிச்சாச்சா பாருங்க. அவங்க என்னென்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல், போலோடைய ஹைட் கண்டுபிடிக்கணும். அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த போல், இது கண்டுபிடிச்சாச்சு. டிஸ்டன்சஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த போல் கண்டுபிடிச்சாச்சு. ஹைட் ஆஃப் த போல் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட்டுக்கு ரெண்டு இடத்துல வேல்யூ இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தை வச்சுமே நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் இது சிம்பிளாக இருக்கிறதால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை எடுத்து நான் ஹைட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ரெண்டுத்தை எடுத்து கண்டுபிடிச்சிங்கனாலும் வேல்யூ சேமாக தான் வரும். இதை எடுத்து ஹெச் கண்டுபிடிச்சிங்கனாலும் ஈக்குவலாக தான் வரும், இதை எடுத்து ஹெச் கண்டுபிடிச்சிங்கனாலும் ஈக்குவலாக தான் வரும். பட் இது செகண்ட் ஈக்குவேஷன் சிம்பிளாக இருக்கிறதால நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃப்ரம் செகண்ட் ஈக்குவேஷன் h equal to √3x இப்படி தானே இருக்குது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ h equal to √3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 20. அப்போ h equal to 20√3 மீட்டர். h equal to 20√3 மீட்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர், ஹைட் ஆஃப் த போல். ஸோ இது ஒரு ஆன்சர், இதுவும் ஒரு ஆன்சர், இதுவும் ஒரு ஆன்சர். ஏன்னா அவங்க ஹைட் கேட்குறாங்க. அந்த பாயிண்ட்லேருந்து போல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ரெண்டு டிஸ்டன்ஸுமே கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு டிஸ்டன்ஸ் 20 மீட்டர், இன்னொரு டிஸ்டன்ஸ் 60 மீட்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த போல் வந்து 20√3, அதாவது x√3ன்னு இருக்குது. அதை நம்ம எக்ஸுக்கு பதிலாக 20 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 20√3 மீட்டர் வரும். ப்ராப்ளம் நம்பர் 11 பாருங்க. A TV tower stands vertically on a bank of a canal. ஸோ இந்த ஏபி அதுதான் வந்து டிவி டவர், அது வந்து இந்த கேனலில் இருக்குது. ஓகேங்களா. ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த அதர் பேங்க் directly opposite the tower, the angle of elevation of the top of this tower is 60 degree. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு கேனல், ஸோ இந்த சி பாயிண்ட் தான் இன்னொரு கேனல். இங்கேருந்து இந்த டவரோடைய டாப் இருக்கிற எலிவேஷன் ஆங்கிள் வந்து 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிவி டவர் இருக்குது, அது வந்து ஒரு கேனலில் இந்த மாதிரி நிற்கிது. இங்கேருந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சின்ற பாயிண்ட்லேருந்து
இந்த டிவி டவரோட டாப்போட எலிவேஷன் வந்து 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. From another point 20 meter away from this point. So from another point. So இது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் வந்து 20 meter from this point. இந்த பாயிண்ட்ல இருந்து அது 20 மீட்டர் தூரத்தில் இருக்கு. away from this point on the line joining this point. So இந்த லைன் ஜாயின் பண்ற அந்த இன்னொரு பாயிண்ட் அது வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. to the foot of the tower the angle of elevation of the top of the tower is 30 degree. அதாவது இந்த ஃபூட்டோட டவர்ல இருந்து இந்த லைன் போகுது இல்லையா, அதில் இந்த கேனல்ல இருந்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற இன்னொரு பாயிண்ட்ல இருந்து அந்த டவரோடைய டாப்புக்கு இருக்கிற எலிவேஷன் வந்து 30 டிகிரி. ஓகேங்களா, ரெண்டு எலிவேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஏபிங்கிறது ஒரு டவர், அது பின்ற கேனல்ல இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்ல சின்ற இன்னொரு கேனல் இருக்கு. இதுல இருந்து எலிவேஷன் 60 டிகிரி. இந்த டவருடைய ஃபுட்ல இருந்து இந்த பாயிண்ட் வழியா போற அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல சி பாயிண்ட்ல இருந்து 20 மீட்டர் கழிச்சு அதே டவருடைய டாப்புக்கு இருக்கிற எலிவேஷன் 30 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். ஸோ அந்த டவருடைய ஹைட் என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் த வித் ஆஃப் த கேனல். ஸோ இங்கே ஒரு பின்ற கேனல் இருக்குது, இங்கே சின்ற இடத்துல ஒரு கேனல் இருக்குது, ஆனால் அந்த டயக்ராம் கொடுக்கல. அந்த வித் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஹைட்டை வந்து நம்ம ஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாம், வித்தை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, லெட்ஸ் இந்த இடத்துல ஏபிங்கிறது டவர், எக்ஸுன்றது வித் ஆஃப் த கேனல். ஸோ வித் ஆஃப் த கேனல் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்தது ஹெச்ன்றது ஹைட் ஆஃப் த டவர், ஹெச்ன்றது ஹைட் ஆஃப் த டவர். ஸோ இங்கே யூனிட் எல்லாம் மீட்டரில் இருக்குது, அப்போ அந்த ஹைட்டு இந்த வித்லாம் மீட்டரில் இருக்கும், அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ட்ரையாங்கிள் ஏசிபின்ற ஸ்மால் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஆப்போசிட் சைட் தெரியும். ஆப்போசிட் சைட் தெரியும்னா ஆப்போசிட் சைட் யூஸ் பண்ண போகிறோம், அட்ஜசன்ட் சைட் யூஸ் பண்ண போகிறோம், ஆங்கிள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஆர் பர்பண்டிகுலர் பை அட்ஜசன்ட், அதுதான் டேன் தீட்டான்னு நமக்கு தெரியும். ஸோ இதில் நான் டேன் எடுக்க போகிறேன். ஸோ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஏபி, அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி. ஸோ இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா, ஸோ இதில் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். tan 60 degree is equal to ஆப்போசிட் சைடு வந்து h, அட்ஜசன்ட் சைடு வந்து x. ஓகேங்களா, இப்போ இதில் tan 60 டிகிரியோட வேல்யூ நமக்கு தெரியும் √3 ஈக்குவல் டு h டிவைடட் பை x. இப்போ இதில் h கண்டுபிடிங்க. h ஈக்குவல் டு இந்த x இந்த பக்கம் வந்ததுன்னா x இன்ட்டு √3. ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க, இதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. லெட் திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1, இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ஏடிபி அப்படின்ற பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரையாங்கிள் ஏடிபி. ஸோ இதில் நம்ம tan தீட்டா கண்டுபிடிக்கலாம், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு இங்கே tan 30 டிகிரியில் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஆப்போசிட் சைடு என்ன, இதுக்கு ஆப்போசிட் சைடு அதே ஏபி தான். அட்ஜசன்ட் சைடு என்ன, அட்ஜசன்ட் சைடு நல்லா கவனிங்க, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 20 டிகிரி. ஸோ ஆக்சுவலாக இங்கே ஏபின்னு போட்டிருக்கோமா, அப்போ கீழே வந்து அதே மாதிரி பிடின்னு போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ பிடி இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ ஹச், பிடியோட வேல்யூ வந்து பியிலேருந்து டி வரைக்கும், அப்போ 20 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாமா, 20 ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா, இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா tan 30 டிகிரியோட வேல்யூ தெரியும் இல்லையா, tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3 விச் இஸ் ஈக்குவல் டு h டிவைடட் பை 20 ப்ளஸ் எக்ஸ். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 20 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு h இன்ட்டு √3 வரும் இல்லையா, 20 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு h இன்ட்டு √3. இப்போது இதில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதில் வேணால் ஹெச்சோட வேல்யூக்கு பதிலாக எக்ஸ் √3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா, சப்ஸ்டியூட் ஹெச் வேல்யூ இந்த above ஸ்டெப். ஸோ above ஸ்டெப்பில் ஹெச் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 20 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு h √3 இன்ட்டு,
சாரி ஹெச்சோட வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா. ஹெச்சோட வேல்யூ என்ன, x√3 x√3 இன்ட்டு இன்னொரு √3 இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு √3 இருக்குது இல்லையா. ஹெச்சோட வேல்யூ x√3, அது இல்லாமல் இன்னொரு √3 இருக்குது. அப்போ 20 + x = x இன்ட்டு இதை √3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகிடும். 20 + x = இங்கே 3x வந்துடும். ஸோ ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 வந்துடும். இப்போது 3x + x, இந்த ப்ளஸ் எக்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க. அப்போ 20 = 3x - x, அப்போ 20 = 2x வரும். இதிலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். x = இந்த 2 இந்த பக்கம் வந்துன்னா டிவைடட் பை 2ஆக மாறிடும். 20 / 2 அடிச்சிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 10 வந்துடும். அப்போ x = 10 மீட்டர். எக்ஸோட வேல்யூ 10 மீட்டர். இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ h = x√3ன்னு இருக்கு இல்லையா. ஸோ அதிலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃப்ரம் 1, ஸோ 1லேருந்து we know that h = x√3. அப்போ h = 10√3 மீட்டர். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ரெண்டுமே எழுதியாச்சு. ஸோ ஹைட் ஆஃப் த டவர், ஹைட் ஆஃப் த டவர் வந்து h, அதோட வேல்யூ 10√3 மீட்டர். அதுக்கடுத்தது வித் ஆஃப் கேனல், வித் ஆஃப் கேனல்ன்றது x, அதோட வேல்யூ வந்து 10 மீட்டர். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமுடைய ஆன்சர். ப்ராப்ளம் நம்பர் 12 பாருங்கள். ஃப்ரம் த டாப் ஆஃப் எ 7 மீட்டர் ஹை பில்டிங் the angle of elevation of top of the cable tower. ஸோ இந்த லைனில் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு பில்டிங் வந்து 7 மீட்டர் ஹைட்டாக இருக்குது. அதிலிருந்து த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா என்ன மீனிங்னா, ஹைட்டாக இப்படி போகிறது, இந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அப்படின்னா என்ன மீனிங்னா, இதுக்கு வந்து டவரோடைய இது கொடுத்துருக்காங்க, டாப் ஆஃப் கேபிள் டவர். ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா, அந்த பில்டிங்கோட டவர் அதிகமான ஹைட்டில் இருக்குது. அப்போ தான் நமக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கிடைக்கும். ஃப்ரம் த டாப் ஆஃப் எ 7 மீட்டர் ஹை பில்டிங். ஸோ இது ஒரு பில்டிங்னு எடுத்துக்கோங்க. இது வந்து 7 மீட்டர். ஃப்ரம் த டாப் ஆஃப் எ 7 மீட்டர் ஹை பில்டிங். ஸோ இதோட டாப்லேருந்து, இந்த பாயிண்ட்லேருந்து the angle of elevation of a top of a cable tower. ஸோ பக்கத்தில் ஒரு கேபிள் டவர் இருக்குது. இதோட டாப்புக்கு இருக்கிற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரி. ஸோ இந்த இடத்துல ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ஃபுட், இதே பாயிண்ட்லேருந்து இதோட ஃபுட்டுக்கு இருக்கிற ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அந்த ஹரிசாண்டல் லைன்லேருந்து இப்படி போடணும். ஸோ இது வந்து எவ்வளோ டிகிரி இருக்குது அப்படின்னா 45 டிகிரி இருக்குது. டிட்டர்மைன் த ஹைட் ஆஃப் த டவர். ஸோ இந்த ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். இந்த ஹைட் ஆஃப் த டவர், டவரோடைய ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ப்ராப்ளம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 7 மீட்டர் ஹை பில்டிங், அதோட டாப்பில் இருந்து ஒரு கேபிள் டவரோட டாப் இருக்கிற எலிவேஷன் 60 டிகிரி. அப்போ கேபிள் டவர் ஹைட்டாக இருக்குன்னு அர்த்தம், அதனால தான் எலிவேஷன் இருக்குது. அது 60 டிகிரி. அதோட பாட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி டிப்ரெஷனில் இருக்குது, அதாவது கீழ் ஆங்கிள். ஓகேங்களா. அது வந்து 45 டிகிரி. நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஹைட் ஆஃப் த டவர், டவரோடைய ஹைட் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நல்லா கவனிங்க, நான் அதுக்கு நேம் கொடுக்குறேன். A B C D E. இப்போது இந்த பில்டிங்கோட ஹைட் வந்து நமக்கு 7 மீட்டர் தெரியும் இல்லையா. அப்போ இது 7 மீட்டர்னா ஆப்வியஸ்லி இந்த டிஸ்டன்ஸும் வந்து 7 மீட்டர் இருக்குமா. ஸோ இது வந்து 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸும் 7 மீட்டர் இருக்கும். அப்போ நமக்கு இந்த டவரோடைய டோட்டல் ஹைட் வேணும்னா நமக்கு இதுவும் வேணும், இந்த டிஇ டிஸ்டன்ஸும் வேணும். அப்போ டிஇ டிஸ்டன்ஸ் நம்ம ஹச்ன்னு வச்சுக்கலாம். அப்போ நான் அந்த ஹச்சை கண்டுபிடிச்சிட்டு ஹச் கூட 7 ஆட் பண்ணால் எனக்கு இந்த ஹைட் ஆஃப் த டவர் கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ இப்போது நான் அந்த ஆங்கிள் நான் அங்கே போட்டுக்கிறேன். இது வந்து 60 டிகிரி. ஸோ இது வந்து 45 டிகிரி. ஸோ நல்லா கவனிங்க, இது வந்து 45 டிகிரி அப்படின்னா இப்போ இந்த ஏடியும் பிசியும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும். அப்போ இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதுவும் வந்து எத்தனை டிகிரி இருக்குன்னா 45 டிகிரி இருக்கும். இப்போது என்னுடைய எய்ம் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க, நான் அந்த ஹெச் கண்டுபிடிக்கணும். நான் அந்த ஹெச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளில்
நல்லா கவனிங்க, இந்த ட்ரையாங்கிள் ஏஇடியில் எனக்கு ஏதாச்சும் இன்னொரு சைடு தெரிஞ்சால் நான் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ யூஸ் பண்ணி நான் தான் ஹெச் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, எய்தர் ஏடியோ இல்லை ஏஇயோ தெரிஞ்சுது அப்படின்னா நான் ஹெச் கண்டுபிடிக்கலாம். ஆனால் நான் அப்போ இதிலேருந்து நான் எது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுவோ இல்லை இதுவோ கண்டுபிடிக்கலாம். பட் ஏஇ கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஏடி கண்டுபிடிக்க முடியும். எப்படி இந்த ஏடி கண்டுபிடிக்க முடியும்னா அந்த ஏடியோட லென்த்துக்கு கீழே ஒரு லென்த்து இருக்குது. ஸோ இந்த லென்த்தும் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ நான் அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த லென்த்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி திஸ் லென்த் வில் பி எக்ஸ். இந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக தான் இருக்கும். பிசியும் ஏடியும் ஈக்குவல், அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சு என்னால் இந்த எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எனக்கு ஆப்போசிட் சைட் தெரியும், அட்ஜசன்ட் சைட் கேட்குறாங்க, ஆங்கிளும் தெரியும் போது தாராளமாக நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ எக்ஸை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதில் ஆங்கிள் தெரியும், ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும், அட்ஜசன்ட் சைடு நமக்கு இங்கேருந்து வந்துடும். ஓகேவா, ஸோ நான் இதுதான் ப்ராப்ளம். நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ப்ராப்ளம் போடுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். இப்போது இதில் ஏபின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங். ஏபின்றது பில்டிங். அடுத்தது சிஇன்றது என்ன அப்படின்னா டவர். ஓகேங்களா, நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டவரோடைய ஹைட் கண்டுபிடிக்கணும். டவரோடைய ஹைட் வந்து என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி இப்போது இதில் இந்த ஏடியும் பிசியும் பேரலாக இருக்கும் இல்லையா, அந்த ஏடியும் பிசியும் பேரலாக இருக்கும். அப்போ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் டிஏசி, இந்த 45 டிகிரியும் ஆங்கிள் ஏசிபி, இந்த ஏசிபியும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது வந்து 45 டிகிரி, இது நமக்கு தெரியணும். இப்போ என்னோட எய்ம் வந்து இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஹெச் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் டவரோடைய ஹைட் கண்டுபிடிக்கணும். என்னோட ஃபஸ்ட் எய்ம் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் எக்ஸ், தென் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் ஹெச், தென் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் ஹைட் ஆஃப் டவர். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி அதை எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், தீட்டா தெரியும், பர்பண்டிகுலர் அட்ஜசன்ட் ஆர் ஆப்போசிட் அட்ஜசன்ட் அதுக்கு இருக்கிற ரேஷியோ நமக்கு தெரியும் tan தீட்டா. அப்போ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன, ஆப்போசிட் சைடு வந்து ஏபி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு என்ன பிசி, அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி. ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே எழுதிக்கோங்க, லெட் பிசி ஈக்குவல் டு AD ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த ED ஈக்குவல் டு ஹெச்ன்னு எடுத்துக்கலாம், ED ஈக்குவல் டு ஹெச். ஓகேங்களா, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ வந்து 7 டிவைடட் பை பிசியோட வேல்யூ எக்ஸ். tan 45 டிகிரி 1, அப்போ 1 ஈக்குவல் டு 7 பை எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 7, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர். எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடுது. அப்போ நல்லா கவனிங்க, நான் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இந்த இடத்துல இதோட வேல்யூ நான் 7 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஆப்வியஸ்லி இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 7 மீட்டர் தான். இப்போது இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் ஏடி இலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹெச் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ஏடிஇ அதிலேருந்து நான் இதே tan தீட்டா யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கான ரிலேஷன் இந்த ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டில் தான் இருக்குது. அப்போ இதுக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா tan தீட்டா தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, அப்போ tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன ஹச், நான் டேரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு என்ன, அட்ஜசன்ட் சைடு வந்து எக்ஸ். tan 60 டிகிரி வந்து √3 which is equal to h divided by xோட வேல்யூ 7. அப்போ h equal to இந்த 7 அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7√3. ஓகேங்களா, அப்போ ஹெச்சோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 7√3 மீட்டர். இதுதான் வந்து ஹெச்சோட வேல்யூ. ஓகேங்களா, பட் இது வந்து ஹைட் ஆஃப் த டவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஹைட் ஆஃப் த டவர்னால் நான் இது கூட என்ன பண்ணணும், 7 ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஹைட் ஆஃப் த கேபிள் டவர் வேணும் அப்படின்னா
height of the cable tower அது வேணும் அப்படின்னா 7 plus h. அப்போ 7 plus 7 root 3. 7 plus 7 root 3 இதோட நிறுத்திக்கலாம். பட் இதில் வேணா 7 காமனாக வெளியில் எடுக்கலாம் இல்லையா? ஸோ 7 காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 1 plus root 3. 1 plus root 3. ஸோ யூனிட் ரொம்ப முக்கியம், மீட்டர்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது மீட்டரில் தானே கொடுத்துருக்காங்க, 7 மீட்டர். அப்போ நமக்கு கிடச்சிருக்கிறதும் மீட்டரில் தான் இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த டவர்.